இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். நேசம் மரணத்தை போல் வலிது, நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடிதாயிருக்கிறது. உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஈவாபூத் அம்மையார் வாரம் தோறும் கிறிஸ்துவின் அன்பை பற்றி சிறை கைதிகளுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். அவர்களை சந்திக்கும் வாய்ப்புகளை மிக்க கரிசனையுடன் பயன்படுத்துவார்கள். ஒரு நாள் அவர்கள் ஜெயில் கைதிகளை சந்திக்க செல்லும் போது 6 போலீஸ்காரர்கள் நடத்தி சென்ற ஒரு பெண் கைதியை கண்டார்கள். இருவர் முன்னால் நடக்க, இருவர் பின்னால் நடந்து வர, மத்தியில் இருவர். ஒருவர் அவளது வலது கையையும் மற்றவர் அவளது இடது கையையும் இறுக பிடித்து நடத்தி வந்தனர். அவளுடைய தோற்றம் மகா பயங்கரமாயிருந்தது. கந்தல் உடை, உடல் முழுவதும் காயங்களும் இரத்த கரைகளும் காணப்பட்டது. காவலர்களின் பிடியை உதறிவிட்டு ஓட வேண்டும் என்று அவர் முயன்றாள். தன்னை நடத்தினவர்களை வாயில் வந்தபடியெல்லாம் திட்டி சபித்தாள். அவளை கண்ட ஈவா அம்மையாரின் இதயம் அவளின் ஆத்ம ரட்சிப்பிற்காக உருகியது. என்ன செய்வது? ஒரு நிமிடத்தில் அவள் கடந்து சென்று விடுவாள். மீண்டும் தருணம் கிடைக்குமோ கிடைக்காதோ என்று கலங்கினார்கள். ஜெபிக்கவோ பாடவோ போதிக்கவோ போதிய நேரம் அங்கு இல்லை. ஏதும் செய்யக்கூடாத நிலையில் திடீரென்று ஓடி போய் அவளை இறுக அணைத்து அவள் நெற்றியில் முத்தமிட்டார்கள். எதிர்பாராத இந்த முத்தம் அந்த பயங்கர கைதியை கவர்ந்து விட்டது. தான் திட்டுவதை உடனே நிறுத்திவிட்டாள். சாப வார்த்தைகள் அகன்றன. தன் கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து, ஆண்டவரே, என் தாய் சாகும்போது என்னை முத்தமிட்டாள். அவளுக்கு பின் யாரும் என்னை முத்தமிட்டதில்லை. இப்போது என்னை முத்தம் செய்த இந்த அம்மா யாராக இருக்கும் என்று சொன்னாள். மீண்டும் மீண்டும் அதே வார்த்தைகளை சொல்லிக் கொண்டே சிறைச்சாலைக்குள் நுழைந்தாள். மறுவாரம் ஈவா அம்மையார் சிறை ஊழியத்திற்கு சென்ற போது ஜெயிலரிடம் அவளை பற்றி விசாரித்தார்கள். ஜெயிலர் சொன்னார், அம்மா, இவள் பல முறை இந்த ஜெயிலுக்கு வந்திருக்கிறாள். மகா பயங்கரமானவள். ஆயினும் இம்முறை மிகவும் மாறி இருக்கிறாள். என்னை முத்தமிட்டது யார் யார் என்று ஓயாமல் உளறிக்கொண்டே இருக்கிறாள் என்றார். சிறை அதிகாரியின் அனுமதி பெற்று அவளுடைய அறைக்குள் புகுந்தார் அம்மையார். உடனே அவள் அம்மையாரிடம் சொன்னாள், என்னை முத்தமிட்டவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று. 7 வயதில் என் தாயை இழந்தேன். என் தாய் ஓர் ஏழை விதவை. சாகும்போது என்னை முத்தமிட்டு, கர்த்தாவே, ஆதரவற்ற என் சிறு மகளை உம் கரத்தில் ஒப்புவிக்கிறேன் என்று ஜெபித்தாள். அதன் பின் என்னை யாரும் முத்தமிட்டதில்லை. சென்ற வாரம் ஒரு அம்மா என்னை முத்தமிட்டார்கள். அவர்கள் யாராக இருக்கும் என்று கேட்டாள். ஈவா அம்மையார் உண்மையை மறைக்கவில்லை. நான் தான் உன்னை முத்தமிட்டேன். ஆயினும் என்னை விட உன்னை அதிகமாக நேசிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். உன்னை மன்னிக்க அவர் அடிபட்டு சிலுவையிலே அறையப்பட்டார். பின்பு உயிரோடு எழும்பி பரலோகம் சென்றார். இன்றும் ஜீவனோடு இருக்கிறார். அவர்தான் இயேசு. உன்னை முத்தமிட அன்போடு காத்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னார்கள். இயேசுவின் அன்பு அந்த பயங்கர கைதியின் உள்ளத்தை நொறுக்கியது. அவளை அறியாமலேயே கண்ணீர் தாரை தாரையாக ஓடியது. இயேசுவின் அன்பை குறித்து மேலும் விளக்கமாக அம்மையார் மூலம் அறிந்தாள். இயேசுவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டாள். பயங்கர கைதியான அவள் பரிவும் பட்சமும் உள்ளவளானாள். அவளது மனமாற்றத்தை கண்ட அதிகாரிகள் அவளுக்கு விடுதலை அளித்தனர். தன்னை போல் சீரழிந்த அநேகம் பெண்களை ஆண்டவரிடத்தில் திருப்பும் கருவியாக மாறினாள். ஆம், என கருமையானவர்களே, அன்புக்காக ஏங்கும் இதயங்கள் ஏராளம் ஏராளம். அன்பற்ற சூழ்நிலைகள் தான் உலகத்தில் அநேகரை வன்முறைக்கு நேராக நடத்தி தீவிரவாதிகளாக மாற்றிவிடுகிறது. நாம் ஆராதிக்கும் தேவன் அன்புள்ளவர். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன் என கூறுகிறார். யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகில் அன்பு கூர்ந்தார் என வேதத்தில் வாசிக்கிறோம். ஆம், கிறிஸ்துவின் அன்புக்கு எல்லையே இல்லை. அதே கிறிஸ்துவின் அன்பை நாமும் உலகிலே வெளிப்படுத்துவோம்.
கிறிஸ்துவின் அன்பு பேச்சிலே அல்ல, கிரியைகளிலே வெளிப்படட்டும். அன்பில்லாதவன் தேவனை அறியான். உங்கள் அன்பு மாயமற்றதாயிருக்கட்டும். ஆம், அன்பு காட்டும் போது விசுவாசத்தில் பலவீனமானவர்கள் குணப்படுவார்கள். குற்றத்தில் அகப்பட்டவர்களை சீர்திருத்துவது அன்பு காட்டுதலே. எனவே கனிவான கரிசனையான கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்தவளை நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாட்களிலும் கூட அப்பா, அந்த உலகத்திலே எத்தனையோ பேர் அப்பா அன்பிற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே அப்பா, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரே, நீர் எங்களிடத்தில் எவ்விதமாக கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா அன்பு காட்டினீரோ ஆண்டவரே, எங்கள் மேல் கரிசனையான அன்பை வெளிப்படுத்தினீரோ அதே போல ஆண்டவரே கிறிஸ்துவின் அன்பை நாங்கள் வெளிப்படுத்தக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக ராஜா. எல்லாவற்றை பார்க்கிலும் அன்பே பெரியது என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் காண்கிற பிள்ளைகளிடத்தில் அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.